நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த முதலாம் நாள் ஆண்டவர் நமக்கு தந்த நாள். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணமை போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் நம்முடைய களஞ்சியங்களிலும் கையிடும் வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டிடுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் இந்த 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எப்படி ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதுனால ஆசீர்வாதங்களை இழந்து ஆளுகையை இழந்து போனார்களோ, அதே போல இந்த வசனத்தில் நாம் கீழ்ப்படிந்தால் இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வழியை தந்திருக்கிறார். அதுதான் கீழ்ப்படிதல். அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது இதில் காணப்படுகிற 3 வசனங்கள் வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் நீ ஆசீர்வதியும். ஒரு கீழ்ப்படித நிமித்தமாய் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுங்க, அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.